கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலையா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அதை நம்முடைய இருதயம் எப்படி பார்க்கிறது? இது நமக்கு தவறான செயல் என்றே தெரிவது இல்லை. என்னுடைய மேல் அதிகாரி சரியில்லை, எனக்கு மேல இருக்கிறவங்க உண்மையா இல்லை, அதனால நான் இப்படி இருக்கிறேன். இல்லை, அப்படி கிடையாது. நீங்க தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் கொடுக்க வேண்டும். நீங்க வெளியே ஒரு கணக்கு உள்ள ஒரு கணக்கு வைக்க முடியாது. அது உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கும். தேவன் செயலை அல்ல, இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். நீங்க வேலை செய்யறவங்களாக இருந்தா, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது உங்க சொந்த வேலையா இருக்கலாம், தனிப்பட்ட வேலையா இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில இருக்கலாம், நீங்க மனிதர்களுக்காக இல்லை, அந்த இடத்துல அதை நீங்க தேவனுக்காக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்க கையில ஒரு வேலையை கொடுத்தா எவ்வளவு சிறந்ததாக நாம் செய்து கொடுப்போமோ அதை போல அவருக்கென்று நாம செய்ய அழைக்கப்படுகிறோம். அதுல நீங்க உண்மையாக இருக்கும் பொழுதுதான் உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க பார்க்க முடியும். கிருபை என்ற உடனே நான் வேலையே செய்யாம எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஓய்வு என்றவுடன் நான் சும்மா இருப்பது என்று நினைக்கிறார்கள். ஓய்வுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வேலை செய்யாம இருக்கிறது இல்லை. ஓய்வு என்றால் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் சம்பாதிக்க தேவையில்லை. தேவனுடைய தயவையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அன்பையும் பெறுகிறதுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனா நீங்க வேலை செய்யாம இருக்க அவர் சொல்லல. புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்துல பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், வேலை செய்யவில்லை என்றால் நீ சாப்பிடாதன்னு சொல்றாரு. சுறுசுறுப்புள்ளவனுடைய கைகளையோ நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோம்பல் உள்ளவனுடைய கை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க எந்த இடத்துல என்ன பொறுப்புல நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை தேவனுக்கென்று செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முறுமுறுப்பு இல்லாமல், மனிதர்களுக்கு என்று செய்யாமல், அதை பாதி பாதி செய்யாம, முழு மனதோடு முழு இருதயத்தோடு உண்மையாக ஒருத்தங்க பார்த்தா ஒன்று, பார்க்கவில்லை என்றால் இன்னொன்று, அப்படி இல்லை. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய உண்மை தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உண்மை உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு செல்லும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த இடம் சரி செய்யாம ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் கிறிஸ்துவின் மூலம் பெற்றுக்கொண்டேன்னு நீங்க எத்தனை தடவை மந்திரம் மாதிரி சொன்னாலும் சரி, ஏன் என்னுடைய கையின் பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படல? ஏன் என்னோட பொருளாதார பிரச்சனையில நான் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு வீணான செலவு வருது? உங்க இருதயத்தை உண்மையாக மாற்ற தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அந்த இடத்துல ஆவியானவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. உங்க கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை தேவனுக்கென்று உண்மையாக செய்யுங்கள். ஜெயம் மனிதரிடத்திலிருந்து இல்ல, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து இல்ல, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தாவீது ராஜா ஒரே நாள்ல அவர் ராஜாவாக வரவில்லை. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு 13 வருடங்கள் கழித்துதான் ராஜா பட்டத்திற்கு வருகிறார். அவர் ஒரே நாள்ல கோலியாத்தை அவர் மேற்கொள்ளவில்லை. அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தன் தந்தையின் ஆடுகளை வனாந்திரத்தில் அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் கைவசம் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள்ல ஒரு ஆடை கரடி வந்து தூக்கி செல்லுகிறது. நல்லா கவனிங்க, நாம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு ஆடுதானே, அப்பாவிடம் சொல்லிவிடலாம். இந்த கரடி கிட்ட எப்படி நான் போகிறது? அது என்னை பீறி போட்டு விட்டால், எனக்கு அது தீங்கு செய்து விட்டால் நான் என்ன செய்வது?
என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? நம்ம நினைக்கிறது தவறும் இல்லை, அது நியாயமானதும் கூட. ஆனா அங்க தாவீது ராஜா ஒரு ஆடுதானே என்று அவர் விடவில்லை. அவர் கையில கொடுக்கப்பட்ட ஆடு மேய்க்கும் வேலைக்கு அவர் உண்மையாக இருந்தார். தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் தேவனுடைய உறவு அவருக்கு ஒரு தைரியத்தை அங்க கொடுக்குது, அந்த விசுவாசம். அங்க கரடியோடு சண்டை போட்டு ஆட்டுக்குட்டியை மீட்டு வருகிறார். இது ஒரு முறை அல்ல, சிங்கத்துடனும் அவர் சண்டை போடுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துகிறதற்காக. இந்த உண்மையுள்ள இருதயம்தான் அநேக ஜனத்தின் மீது அவரை அதிகாரியாக மாற்றியது. இந்த உண்மையுள்ள இருதயம்தான் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன் என்று தேவன் சொல்லுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 14 முதல் 17 வரை. தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தார். அப்பொழுது பெலிஸ்தியரின் தானயம் பெத்லஹேமிலே இருந்தது. தாவீது பெத்லஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். இதெல்லாம் தாவீது ராஜாவுடைய உண்மையான இருதயத்தை காமிக்குது. தாவீது ராஜா அநேக இடத்தில் அவர் தவறி விழுந்தார். அவர் பாவம் செய்யாம இல்லை, ஆனா அவரிடத்தில் மனம் திரும்புகின்ற இருதயமும் உண்மையான இருதயமும் இருந்தது. அதனாலதான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக தாவீது ராஜாவால் மாற முடிந்தது. தாவீது ராஜா ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவர் வாழ்ந்து வந்த பெத்லஹேம் பெலிஸ்தருடைய கைக்குள் இருக்கிறது. அவர் சிறுவராக வளர்ந்த இடத்துல தண்ணீர் குடித்த ஒரு இடத்துல உள்ள அந்த கிணற்றின் தண்ணீர் வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வருகிறது. அந்த ஆசை மிகுதியில் எனக்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்து தருகிறது யாருன்னு அவர் கேட்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்க தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பெலிஸ்தருடைய ஆளுகைக்குள்ள போய், அவங்களுடைய பாளையத்திற்குள்ள போய் அந்த தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. ஆனா அவருடைய இருதயம் அதை ஏற்க மறுக்குது. தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அங்க பெலிஸ்தர்கள் அவர்களை பிடித்திருந்தால் அங்கேயே கொன்று போட்டு இருப்பார்கள். அவருடைய உயிர் அங்கு தப்பாது. இந்த தண்ணிக்காக அந்த உயிரை நான் பணயம் வைத்தேனே, அவர் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த தண்ணியை குடிக்க அவர் விரும்பல, அது மேல உள்ள ஆசை அவருக்கு போயிட்டு அந்த தண்ணியை தூர ஊத்துறாரு. இல்ல, எனக்கு இதை விட அவங்க உயிர் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தவங்களுடைய துன்பத்திலிருந்து வருகின்ற ஒன்று எனக்கு வேண்டாம். எவ்வளவு அழகான இருதயம் இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு தேவையானது வந்தால் போதும், அது எப்படி வந்தால் என்ன? ஒருவர் துன்பப்பட்டால் என்ன? ஒருவர் எந்த இடத்திலிருந்து அதை தந்தால் என்ன? இன்னொருவர் அதனால் பாதிக்கப்பட்டால் என்ன? என்னுடைய காரியம் நிறைவேறுகிறதா? என் தேவை அங்கு சந்திக்கப்படுகிறதா? இது ஒரு அநியாயம்தான் பிரியமானவர்களே. இது ஒரு அநியாயம்தான். இது சின்ன விஷயமா இருக்கலாம். தேவன் அதில் பிரியமாக இல்லை. தேவன் அநியாயத்தில் பிரியப்படுகிறவர் இல்லை. தன்னுடைய தேவையை காட்டிலும் இன்னொருவருடைய செயலுக்கும் அவருடைய வாழ்வுக்கும் அங்கு தாவீது ராஜா முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருவரை துன்பப்படுத்தி வருகின்ற செயல் எனக்கு வேண்டாம். அப்படி வருகிற ஒரு பொருள், ஒரு ஆதாயம் எனக்கு தேவையில்லை. அங்கு தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக அவர் ஒப்புரவாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க
செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.